சேல் கேஸ் அப்படின்னு சொன்னால் என்னன்னு பார்ப்போம். சேல் கேஸ்ன்னு சொன்னால் அதனோட பேரே சேல் கேஸ் தான், தமிழ் ஆக்கில் இல்லை ரைட்டா. சேல் கேஸ் அப்படின்னா அப்போ சேல் என்ற வார்த்தை எதை குறிக்கிறது என்றால் சேல். அப்போ சேல் கேஸ்னால் சேல் வாயுன்னு அர்த்தம். அப்போ சேல் அப்படின்றது எதை குறிக்கிறது என்றால் அது எதை குறிக்கிறது அப்படின்னு சொன்னால் அது அப்படின்னா எதை குறிக்கிறதுன்னு என்ன மீனிங் என்ன, அது எவ்வாறு உண்டாக்கப்படுகிறதுன்னு அர்த்தம். அப்போ எவ்வாறு உண்டாக்கப்படுதுன்னா டு த சாஃப்ட் அப்படின்னா மென்மையான, மற்றும் ஃபைன்லின்னா மென்மையாக ரொம்ப மென்மையாக இருக்கும். அது மெல்லிய, ஃபைன்லின்னு மெல்லிய, ஸ்ட்ராட்டிஃபைடுனா அடுக்குகள், லேயர்னு சொல்லுவாங்க, ஆஃப் செடிமெண்ட்ரி ராக்ஸ்ன்னு சொன்னால் என்னது, அதாவது நம்ம சொல்கிற வண்டல் பாறைகள்னு சொல்லுவோம் ரைட்டா. அப்போ இதோட மீனிங் என்ன அப்படின்னா சேல் என்பது ரெஃபர்ஸ்னால் குறிக்கிறது, உண்டாக்கப்படுகிறது. எவ்வாறு உண்டாக்கப்படுகிறது? டு த சாஃப்ட் அப்படின்னா மெல்லிய மற்றும் மென்மையான வண்டல் பாறை அடுக்குகள். வண்டல் செடிமெண்ட்ரி ராக்னா வண்டல் பாறை, ஸ்ட்ரைட்டிஃபைடுனா அடுக்குகளால் ஆனது. இதுதான் சேல் என்பது எதால் ஆனது, ரெஃபர்ஸ்னால் ஆனது. எதால் ஆனது? டு த சாஃப்ட் மெல்லிய மென்மையான, சாஃப்ட் அண்டு ஃபைன்லி. அதுக்கடுத்து இங்கே வரணும் செடிமெண்ட்ரி ராக்னா வண்டல் பாறை அடுக்குகள்னால் பூமிக்குள்ளே ஒவ்வொரு வண்டல் பாறைகளாக இருக்கும். ஒரு வண்டல் பாறை, அதுக்கு மேலே இன்னொரு வண்டல் பாறை, அதுக்கடுத்து அது வண்டல் பாறை எப்படி இருக்கும்? ரொம்ப மெல்லிஸாக இருக்கும். அதோட தடிமன் கம்மியாக இருக்கும். அது மென்மையாகவும் இருக்கும், சாஃப்டாக இருக்கும் ரைட்டா. அதான் சொல்கிறான், மெல்லிய மென்மையான வண்டல் பாறை செடிமெண்ட்ரி ராக், ஸ்ட்ரைட்டிஃபைடுனா அடுக்குகள் ஒன்றுக்கு மேலே ஒன்றா இருக்கும் ரைட்டா. அதனால் ஆனது, அதைத்தான் சின்ன சேல் என்று குறிப்பிடுகிறோம். அப்போ இது எப்படி உண்டாக்கப்பட்டது அப்படின்னு பார்க்கணும். தட் இஸ் ஃபார்ம்னா அவை உண்டாக்கப்பட்டன. எவ்வாறாக உண்டாக்கப்பட்டன? ஃப்ரம் தனா அங்கேருந்து உண்டாக்கப்பட்டன. எங்கேருந்து உண்டாக்கப்பட்டன? கம்பேக்ஷன் சுருங்குதல். இது எப்படி தட் இஸ் ஃபார்ம்னா இவைகள் உண்டாக்கப்பட்டன, உண்டாயின. எவ்வாறு? கம்பேக்ஷனாக சுருங்கி. எது சுருங்கிச்சு? சுமால் சின்ன ஓல்டு ராக்ஸ், பூமிக்குள்ளே சின்ன பழைய பாறைகள் சுருங்கியதால் அது இவைகள் உண்டாக்கப்பட்டன. அப்படின்னா இந்த பழைய பாறைகள் சுருங்கியதால்னு சொல்கிறானே, அந்த பழைய பாறைகளுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்தா அந்த கண்டெய்னிங்னு சொன்னால் அதுக்குள்ளே இருக்குது. என்ன இருந்தது? மட்னா சேரும் சகதியும் இருந்தது. அண்டு மினரல்ஸ் தாதுக்களும் இருந்தது. அந்த தாதுக்களையும் சேரும் சகதிகளையும் கொண்ட பழைய பாறைகள் சுருங்கியதால் எது உண்டாக்கப்பட்டது? செடிமெண்ட்ரி ராக்ஸ் அப்படின்னு சொல்கிறான். செடிமெண்ட்ரி மெல்லிய மென்மையான வண்டல் பாறைகள் உண்டாக்கப்பட்டன. அதற்கு பேர் சேல் என்று அர்த்தம். இப்போது நல்ல கவனி, இன்னொன்று கொடுத்துருக்கான் லாஸ்ட்டில். அந்த மினரல்னு கொடுத்துருக்கானே, மினரல் தாதுகள், அந்த பழைய பாறையில் மினரல் இருக்குது. அது என்ன மினரல்னு கீழே கொடுத்துருக்கான். ஸ்குவாட்ஸ்னால் பவளங்கள் மின்னக்கூடிய ஒரு பவளங்க மாதிரி இருக்கும். அண்டு கேலிசைட்னா சுண்ணாம்புக்கல். அதில் பவளக்கல் மாதிரி இருக்கும். குவாட்ஸ்ன்னு சொன்னால் மின்னும் கற்கள். அண்டு கேலிசைட் சுண்ணாம்பு கல்லும் அதில் இருந்துச்சுன்றான். அப்போ இது எங்கே இருக்குது அப்படின்னா ட்ராப்டுனா கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த செடிமெண்ட்ரி ராக்ஸ் வண்டல் பாறைகள் எங்கே இருக்குன்னா ட்ராப்னா கண்டுபிடிக்கப்பட்டது. பீனீத் த எர்த் சர்ஃபேஸ் அப்படின்னா பீனீத்னா கீழே. எந்த இதுக்கு கீழே? பீனீத்னா கீழே. எர்த் சர்ஃபேஸ்னால் பூமிக்கு மேல் பரப்புக்கு கீழே. அப்போ பூமிக்கு மேல் பரப்புக்கு உள்ளே தான் இது கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு சொல்கிறான். அப்போது தீஸ் ராக்ஸ்னால் இந்த பாறைகள் இந்த பாறைகளுக்குள் என்ன இருக்குன்னா வைத்திருக்கிறது, அடங்கி இருக்குது. இந்த பாறைகளுக்குள் அடக்கமாக இருக்கிறது. என்ன இருக்கிறதுனா ஃபோசில் ஃபீல்னா படிம எரிபொருள். ஏற்கனவே படிம எரிபொருள்னு என்னென்னு பார்த்துருக்கோம். அது எப்படி உண்டாகுன்னு தெரியும் இல்லையா? மனுஷன், மாடு, ஆடு, உயிருள்ள பொருட்கள். அப்படின்னா மனுஷன், மாடு, ஆடு அதெல்லாம் புதைச்சதுக்கப்புறம் பல லட்ச வருஷங்களுக்கு பின்னாடி புதைக்கப்பட்டது ஃபஸ்ட்டு புதைச்சது என்ன மாறும்? ஹீட் அண்ட் ப்ரெஷராக மாறும். அதுக்கடுத்து புதைச்சதில் என்ன மாறும்? கோல், பெட்ரோலியம், ஃபோசில் ஃபியூல் இப்படியாக மாறும் ரைட்டா. ஃபோசில் ஃபியூல் அண்ட் கேஸ் ஆக மாறும்னு படிச்சிருப்போம். அதுதான் சொல்கிறான். இந்த பாறைகள் தீஸ் ராக்ஸ், இந்த செடிமெண்ட்ரி பாறைகள் கண்டெய்னை வைத்திருக்கிறது. எதை? ஃபோசில் ஃபியூல் அப்படின்னா படிம எரிபொருளை வைத்திருக்கிறது என்றான். லைக் என்னது? ஆயில்னால் அது திரவ மாதிரி இருக்கும், அது ஆயில். அண்டு கேஸ்னால் இன் திஸ் போர்ஸ் அப்படின்னா கேஸ்ன்றது அது கேஸ் தான் ரைட்டா. கேஸையும் ஆயிலையும் இது வைத்திருக்கிறது அப்படின்றான். அப்போ எங்கே வைத்திருக்கிறதுனா இன் போர்ஸ்னால் துளைகளில். துளைனா அந்த செடிமெண்ட்ரி ராக்கில் ஓட்டையாக இருக்கும்.
அந்த துளையில் தான், அந்த ஓட்டைகளில் இந்த செடிமெண்ட் ராக்கில் உள்ள துளையில் தான் என்ன இருக்கிறது, இந்த மாதிரி கேஸும் ஆயிலும் இருக்கிறது. ஃபோசில் ஆயிலும், ஃபோசில்னால் படிம ஃபீல்னால் படிம எரிபொருள் உள்ளே இருக்கிறது. ரைட்டா? அடுத்து நெக்ஸ்ட், த ஃபியூல் இஸ் எக்ஸ்ட்ராக்டட்னு எடுக்கப்படுகிறது. அப்போது இந்த பூமிக்குள்ளே இருக்கக்கூடிய செடிமெண்ட் ராக்கில் உள்ள போரில் உள்ள இந்த இதை எடுக்கணும்னா ஓட்டை போடணும்ல. பூமியிலேருந்து பெரிய ட்ரில்லிங், நம்ம போரிங் போடுறோம்ல தண்ணிக்காக வேண்டி, அதே மாதிரி பெரிய ட்ரில்லிங் போடணும். அது எப்படி போடணும்? ஹைட்ராலிக் ட்ரில்லிங்கில் தான் போட முடியும். ஹைட்ராலிக் சிஸ்டத்தில் தான் போட முடியும். அதை போரை இறக்கணும். அதை கீழே ஒரு ஆக்சிஸ் மாதிரி இருக்கும். அதை சுத்த 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 பூமியை ஓட்ட போட்டே போகும். ரைட்டா? அப்போ த ஃபியூல்னால் இந்த எரிபொருள் இஸ் எக்ஸ்ட்ராக்டட்னு எடுக்கப்படுகிறது. எங்கேருந்து எடுக்கப்படுகிறது? பை எ டெக்னிக்னா ஒரு வழிமுறை. என்ன வழிமுறை? ஒரு டெக்னாலஜி மூலிமா எடுக்கப்படுகிறது. அதாவது தொழில்நுட்பம். என்னது அந்த தொழில்நுட்பத்துக்கு பேர்? என்னது? கால்டு ஹைட்ராலிக் ஃப்ராக்சரிங் தான். ஃப்ராக்சர்னால் உடைத்தல், பூமியை உடைச்சிட்டு உள்ளே போகிறது. அந்த ட்ரில்லிங் போடும்போது அதான் ஹைட்ராலிக் மூலிமா ஃப்ராக்சரிங், பூமியை உடைத்து உள்ளே செல்லக்கூடிய பைப்புன்னு அர்த்தம். இந்த டெக்னிக், இந்த வழிமுறை பிரகாரம், டெக்னிக்னு நுட்பம், தொழில்நுட்பம் பிரகாரம் என்ன ஃபீல்னால் அந்த எரிபொருள் இஸ் எக்ஸ்ட்ராக்டட் எடுக்கப்படுகிறது. ரைட்டா? உதாரணமாக அந்த டெக்னிக் என்ன செய்யுது? ட்ரில்லிங், துளை எடுக்கிறது. அல்லது அதுக்கு பேர் ட்ரில்லிங்கிறான். அல்லது வெல் போரிங்னா அதாவது வெல் போரிங்னால துளையிடுறது தான். வெல்லுன்னா கிணற்று துளைன்னு சொல்லுவாங்க. கிணற்று துளையிடுதல் மற்றும் கிணற்று துளையிடுதல்னு சொல்லுவாங்க. ஆஃப் எதை? செடிமெண்ட்ரி ராக்ஸ்ன்னு சொன்னால் வண்டல் பாறைகளை துளையிடணும். அப்போது கீழேருந்து துளையிட்டே போகணும், அந்த வண்டல் பாறை வரைக்கும் துளையிடணும். அப்போ எதை துளையிடுறாங்க? அந்த வெல் போரிங் ஆஃப் செடிமெண்ட்ரி ராக்ஸ் லேயர் அப்படின்னா செடிமெண்ட் வண்டல் பாறை அடுக்குகளை துளையிட்டுட்டு உள்ளே போகணும். அடுக்கடுக்காக இருக்கும் இல்லையா, அது உள்ளே போனால் தான் அதோட ரிசர்வாயர் இருக்கும். ரிசர்வ்னா அதோட ப்ரொடெக்ஷன் பண்ணி அங்கே வச்சுருக்கோம். ரைட்டா? அப்போ துளையிட்டு உள்ளே போகும்போது டு ரீச் எது வரைக்கும் போவாங்க? துளையிட்டுட்டு டு ரீச் செல்லும் எது வரைக்கும்? ப்ரொடக்டிவ் ரிசர்வாயர் லேயர்ஸ். ப்ரொடக்டிவ்னா தயாரித்து வைக்கப்பட்டுள்ள, இப்போ ரிசர்வாயர்னு சொன்னால் கலன் அப்படின்னா அங்கே தயாரித்து வச்சுருக்கு. ரிசர்வாயர்னால் தொட்டி மாரி. ரைட்டா? ரிசர்வாயர் லேயர்ஸ்னால் அடுக்குகள். அந்த அடுக்குகளில் தயாரித்து வைக்கப்பட்டுள்ள ரிசர்வாயர்ஸ் இருப்பு வரைக்கும் துளையிடுவாங்க. டு ரீச் அது வரைக்கும் செல்லும் இந்த போரிங். ரைட்டா? எது வரைக்கும்? ப்ரொடக்டிவ்னா தயாரித்து, ரிசர்வாயர்ஸ்னால் இருப்பு வைக்கப்பட்டுள்ள அடுக்குகள், ஒவ்வொரு அடுக்கில் உள்ள போரில் இருக்கும்ல, அது வரைக்கும் செல்லும்னு சொல்கிறான். அடுத்து என்வைரன்மெண்டல் கன்சர்ன் ஆஃப் ஸ்டேல் கேஸஸ் அப்படின்னா செயல் வாயுவின் சுற்றுப்புற சூழ்நிலையில் பாதுகாப்பு, அதாவது பாதிப்பு. கன்சர்னா பாதிப்பு, அது சம்மந்தமாக பாதிப்பு என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். என்வைரன்மெண்ட் சுற்றுப்புற சூழ்நிலையில் இந்த செயல் கேஸ் எடுக்கும்போது என்ன விதமான பாதிப்பை உண்டாக்குகிறதுன்னு பார்ப்போம். செயல் ட்ரில்லிங், அந்த செயலுக்கு வந்து நம்ம துளையிடுறோம் இல்லையா, அதான் செயல் ட்ரில்லிங்னு சொல்லுவாங்க. செயல் துளையிடுதல்னு என்னது? குட் அஃபெக்ட் கிரவுண்ட் வாட்டர் ரிசர்வாயர்ஸ் அப்படின்னா அது பூமியில் உள்ள தண்ணியின் தேக்கத்தை அது பாதிக்கிறது. ரிசர்வாயர் அப்படின்னா இந்த மாதிரி செயலுக்கு நம்ம துளையிடுவது கேன் எஃபெக்ட்னா பாதிக்கிறது. எதை பாதிக்கிறது அப்படின்னு சொன்னால் கிரவுண்ட் வாட்டர் ரிசர்வ்ஸ் அப்படின்னா பூமியில் உள்ள தண்ணியின் சேமிப்பை பாதிக்கிறது. ரிசர்வ்ஸ்னால் சேமிப்பை பாதிக்கிறது அப்படின்னு சொல்கிறான். விச் கேன் கண்டாமினேட் மாசுபடுத்துகிறது. பாதிக்கிறது எப்படியே தண்ணியே பாதிக்கிறது இந்த மாதிரி துளையிடுறது. அண்ட் விச் கேன் கண்டாமினேட்னு சொன்னது மாசுபட வைக்கிறது. எதை மாசுபட வைக்கிறது? த ட்ரிங்கிங் வாட்டர் சோர்சஸ் அப்படின்னா மாசுபட வைக்கிறது. எதை மாசுபட வைக்கிறது? த ட்ரிங்கிங் வாட்டர் ரிசோர்சஸ் அப்படின்னா குடிதண்ணி ரிசோர்சஸ் அப்படின்னா குடிதண்ணியின் வளங்களை பாதிக்கிறது. ரிசோர்ஸ்னால் குடிக்கிற தண்ணியின் வளங்களை பாதிக்கிறது. ரைட்டா? அண்டு ஆல்சோ எஃபெக்ட் த ஃபெர்டிலிட்டி ஆஃப் த சாயில் அப்படின்னா அது இன்னமும் பாதிக்கிறது. எதை? ஃபெர்டிலிட்டினா வளத்தை பாதிக்கிறது. இதனோட வளம் ஆஃப் த சாயில்னால் மண்ணின் வளத்தையும் இது பாதிக்கிறது. ரைட்டா? நெக்ஸ்ட் மில்லியன் கேலன்ஸ் ஆஃப் வாட்டர் அப்படின்னா கேலன்னா ஒரு அளவீடு. இப்போ 1 லிட்டருன்னு சொல்கிறான், அதை அளக்கிறது, லிக்விட் அளக்கிறது வந்து லிட்டரில். ஆனால் கேலன்னா ஒரு அளவீடு இருக்குது, அது ஒரு 5-6 லிட்டர் சேர்ந்து ஒரு கேலனாக சொல்லுவாங்க. ரைட்டா? அப்போ மில்லியன்னா 10 லட்சம்னு அர்த்தம். அப்போ 10 லட்சம் கேலன் வந்து தண்ணி தேவைப்படுகிறது. மில்லியன் கேலன் ஆஃப் வாட்டர் இஸ் நீடட்னா தேவைப்படுகிறது. எதற்கு? இன் பிரேக் அண்ட் ரிலீஸ் த ஷேல் கேஸ் அப்படின்னா உடைத்து உள்ளே சென்று ஷேல் கேஸை எடுப்பதற்கு. பூமியை உடைக்கணும்ல, ஓட்ட போடணும்.
எதற்கு 10 லட்சம் லிட்டர் தண்ணி தேவைப்படுதுன்னா டு பிரேக்னா உடைத்து அண்டு அதை உடைச்சி அண்டு ரிலீஸ் வெளியெடுப்பதற்கு உடைத்து வெளியெடுப்பதற்கு எதை சேல் கேஸை உடைத்து வெளியெடுப்பதற்கு 10 லட்சம் தண்ணி தேவைப்படுகிறது. விச் இன்டேன் அதன் காரணமாக இன்டேன் அப்படின்னா அதன் காரணமாக இன்டேன காரணமாக கேன் எஃபெக்ட் த வாட்டர் டேபிள் அப்படின்னு கேன் எஃபெக்ட்னா பாதிப்பு ஏற்படுத்துகிறது. எதற்கு தண்ணியின் அளவீடு டேபிள்னா காலம் போடுறதில்ல அளவீடுன்னு அர்த்தம். தண்ணியின் அளவில் பாதிப்பை ஏற்படுத்துகிறது. பூமியில் தண்ணியின் அளவில் பாதிப்பை ஏற்படுத்துகிறது. ரைட்டா. நெக்ஸ்ட் இந்தியா கேஸ் ஐடென்டிஃபைடு இந்தியாவில் இருக்குது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் ஐடென்டிஃபைடு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. என்ன கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது 6 பேசின்ஸ் அப்படின்னா 6 படுகைகள் கண்டுபிடிக்கப்பட்டது. பேசின்னாலே படுகைகள் அப்படின்னா அது எங்கே இருக்கும் கடலோர பகுதி அதேமாதிரி ஆற்று பகுதி ஆறுக்கு பக்கத்தில் உள்ளதான் பேசின் கடல் பக்கத்தில் உள்ளது பேசின்னு சொல்லுவாங்க. ரைட்டா. அப்போ இந்தியா கேஸ் ஐடென்டிஃபைட்னா இந்தியாவில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது 6 பேசின் 6 படுகைகள் கண்டுபிடிக்கப்பட்டது. அண்ட் ஏரியா ஆஃப் ஷேல் கேஸஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் அப்படின்னா அண்ட் ஏரியானா பரப்பளவு எதனுடைய பரப்பளவு ஆஃப் ஷேல் கேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் ஷேல் கேஸை எடுக்கும் எக்ஸ்ப்ளோரேஷன் வெளியெடுத்தல். ரைட்டா. எக்ஸ்ப்ளோரேஷன்னா வெளிக்கொணர்தல் ஷேல் கேஸை கொண்டு வருவதற்கு 6 ஏரியாக்கள் அதான் பேசினாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ரைட்டா. அடுத்து நெக்ஸ்ட் ஃபஸ்ட் என்ன சொல்ல கேம்பேன்ற ஒரு படுகை அது எங்கே இருக்குது குஜராத்தில் இருக்குது. ரைட்டா. செகண்ட் வந்து அஸ்ஸாமில் என்ன இருக்குது அரக்கான்ற ஒரு படுகை இருக்கிறது. ரைட்டா. அது எங்கே இருக்குது நார்த் ஈஸ்ட் அதாவது வடகிழக்கில் இருக்குது. நார்த் ஈஸ்டில் அஸ்ஸாம் இருக்குது அங்கே தான் அரக்கான்ற ஒரு பேசின் இருக்கிறது. நெக்ஸ்ட்டு என்னது கோண்டுவானான்றது சென்ட்ரல் இந்தியா மத்திய இந்தியாவில் இருக்கிறது. ரைட்டா. 3ஆச்சா. அடுத்து கிருஷ்ணா கோதாவரி அது எங்கே இருக்குது கிருஷ்ணா கோதாவரி ஆன்ஷோர்னு போட்டுருக்கோம். ஆன்ஷோர்னா அதோட கரையோர பகுதிகளில் கிருஷ்ணா கோதாவரி நதி ஓடுற கரையோர பகுதியில் ஒரு பேசின் இருக்கிறது. ரைட்டா. அது எங்கே இருக்குது ஈஸ்ட் கோஸ்ட் ஈஸ்ட்னா கடற்கரை பகுதி கிழக்கு கடற்கரை பகுதி ஈஸ்ட் கோஸ்ட்னு சொல்கிறோம் இல்லையா கிழக்கு கடற்கரை பகுதியில் இருக்கிறது. ரைட்டா. நெக்ஸ்ட்டு என்ன சொல்கிறேன் அடுத்து காவேரி ஆன்ஷோர்னா காவேரி நதி ஓடுறது கர்நாடகாலேருந்து ஓடி வருது இல்லையா அதனோட ஆன்ஷோர் அதனோட கடற்கரை ஓர பகுதியில் அண்டு 6ஆவதாக இந்தோ கங்காட்டிக் பேசின் அப்படின்னா இந்திய கங்கை படுகை இங்கே எல்லாம் என்ன இருக்குது ஷேல் கேஸ் ஏரியா இருக்கிறது. ஷேல் கேஸ் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. சரி நெக்ஸ்ட் பார்க்கலாம் விண்ட் எனர்ஜி அடுத்தது